வணக்கம் மாணவர்களே. நடந்து முடிந்த 11ஆம் வகுப்பு 2025 பப்ளிக் எக்ஸாம் அக்கௌண்டன்சி கொஸ்டின்ல பார்ட் 4 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஆன்சர் போடணும். நம்ம 2 மார்க்கு 3 மார்க் எல்லாத்துக்குமே ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். அதை மாணவர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் நீங்கள் தேர்வில் எழுதின விடைகள் சரியா இருக்கான்னு பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம 5 மார்க்ஸில் 41க்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம். இப்போ 42க்கு ஆனா ஆவனா அந்த 2 கேள்விக்குள்ள விடைகள் இப்ப இதுல போடப்பட்டிருக்கு. இந்த 42 ஆனா பேரிட்டு கணக்கு நேரடியாக போடுகிறது நம்ம புத்தகத்தில் உள்ள பயிற்சி கணக்கு எட்டாவது கணக்கு தான். அதை மாணவர்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டியது. அடுத்ததாக 42 ஆவணாவில் முதலினமா வருவாயினமா வகைப்படுத்துக அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இது எடுத்துக்காட்டு கணக்கு 6லையும் எடுத்துக்காட்டு 4ல ஒரே ஒரு கடைசி பாயிண்டையும் சேர்த்து கணக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஆக இப்ப நம்ம பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்க, எப்படி போடணும் அப்படிங்கிறது. இப்ப தொழில் ரொக்கத்துடன் தொடங்கியது அப்படின்னா ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு கலைச்செல்வி முதல், அப்ப ரொக்கம்னு ஒண்ணு கலைச்செல்வி கணக்குன்னு ஒண்ணு தொடங்கியிருக்கோம். அடுத்து அறைகளின் வாங்கி காசோலை விழித்தது, அப்ப அறைகளின் கணக்கு பற்று. அப்ப அதுக்கடுத்து வங்கியில் ரொக்கம் செலுத்தியது வங்கி கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு. அப்ப வங்கி கணக்கு மட்டும் தொடங்கினா போதும். அறைகளின் வாங்கி காசோலை செலுத்தியது அறைகளின் கணக்கு மட்டும் தொடங்கினா போதும், ஏற்கனவே வங்கி கணக்கு இருக்கு. அடுத்ததாக ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது கொள்முதல் கணக்கு. அப்போ கொள்முதல் கணக்கு மட்டும் தொடங்கினா போதும், ஏற்கனவே ரொக்க கணக்கு இருக்கு. வாசி என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விட்டுறது, அப்ப வாசி கணக்கு பற்றி விற்பனை கணக்கு வரவு, அப்ப 2 பேரடை கணக்கையும் தொடங்கணும். அடுத்ததாக சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்துக்கொடுங்க, அப்ப எடுப்பு கணக்கு பற்றி கொள்முதல் கணக்கு வரவு, அப்ப எடுப்பு கணக்கு மட்டும் தொடங்கினா போதும். கொள்முதல் கணக்கு ஏற்கனவே இருக்கு. அப்ப இந்த கணக்குகள் எல்லாம் நம்ம டேலி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கு. மொத்தம் 25,000 29,000 வரவு வருது. பற்றுல 7,500 ஒரு 10,500 18 20,000 24,500 28,500 29,000 சரியா இருக்கு. பற்று வரவு சரியா இருக்கு, இருப்பாய்வு. அப்ப நம்ம போடப்பட்ட கணக்குகளை சரியா இருக்கான்னு மாணவர்கள் பார்த்துக்குங்க. அடுத்து முதலினமா வருவாயினமா நிலைச்சொத்து வாங்குவதற்காக ஏற்கனவே வெளிநாட்டு பயணத்துக்காக செய்யக்கூடிய தொகை முதலிட செலவு. பெருதுக்குரிய கடனாளி அந்த வருடத்தில் பெற்ற தொகை, அதனால இது வருவாயின வரவு. பழைய கட்டிடத்தை இடித்து அதே இடத்தில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு முதலிட செலவு. தீயினால் இயந்திரத்தில் ஏற்பட்ட பாதிப்புக்காக பெறப்பட்ட காப்பீட்டு முதலின வருவாய். ஏன்னா பெறப்பட்டது அப்படின்னாலே அது வருவாய் தான், அதை பார்த்துங்க. பழைய வாகனம் வாங்கி உடனடியாக பழுதுபார்ப்பு செலவு செய்தது முதலின செலவு. மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து கணக்குகள் நம்ம வீடியோ போடுறோம், பார்த்து உங்களுடைய கமெண்ட்டை நமக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.